إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளர், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளன், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ். அவன் படைத்த இந்த பூமியிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில், இந்த பூமியில் அவன் படைத்த மனிதர்களிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமா என்று சொல்லக்கூடிய இபாதத்தை மீண்டும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது புத்தகம் திருமறை குர்ஆனில் 5வது அத்தியாயம் 100வது வசனத்தில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து சொல்லக்கூடிய அந்த செய்தி, குல்லா யஸ்தவில் கபீஸு வ தய்யிபு வலவ் ஹைஸபக கஸ்ரத்துல் கபீஸ் ஃபத்தகுல்லாஹ் யா உலில் அல்பாபி லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நபியே, தீமைகள் அதிகமாக இருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்திய போதிலும் நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக ஆகாது. ஆகவே அறிவாளிகளே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் மலிந்து கிடக்கக்கூடிய, புறையோடி போய் இருக்கக்கூடிய தீமைகளை பார்த்து நாமே ஆச்சரியப்பட்டு இந்த தீமை சரியாக இருக்குமா என்று நமக்குள்ளே குழம்பி போய் ஒருவேளை அந்த தீமையில் நாமும் விழுந்து விடக்கூடிய இந்த காலத்திற்கு மிகச்சரியான கனகச்சிதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே வச்சிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து சொல்லக்கூடிய செய்தி, நபியே, தீமைகள் அதிகமாக இருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்திய போதிலும் நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாக ஆகாது. ஆகவே அறிவாளிகளே, அல்லாஹ் இந்த இடத்தில் அழைக்கின்றான். எது தீமை எது நன்மை என்று மிகச் சரியாக கணித்து நன்மையை நன்மையாக தீமையை தீமையாக புரிந்து நடக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் நகர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே அறிவாளிகளே, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுங்கள். இந்த இடத்தில் இருந்த மாணவர்களே, இன்றைக்கு பலதரப்பட்ட சமூகத்தில் கலந்து வாழக்கூடிய நாம், வேறு வேறு கலாச்சாரங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாம்,
நமது மனநிலையை அல்லாஹ் அப்படியே பிரதிபலிக்கின்றானோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடுகள், சிந்தனை மாறுபாடுகள், இபாதத்தினுடைய குறைபாடுகள், மார்க்க புரிதல் வேறுபாடுகள் என்று எந்த பலவீனத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பலவீனத்திற்கு காரணியாக நாம் இதையெல்லாம் சொன்னான். கொள்கை முரண்பாடு, சிந்தனை மாறுபாடு, இபாதத்தின் குறைபாடு, மார்க்க புரிதலுடைய வேறுபாடு என்று பல காரணங்களை சொன்னாலும் அதில் இன்னொன்றையும் சேர்த்தே நாம் பார்க்க வேண்டியது, அந்த பலவீனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நிறைய காரணங்கள் இருந்தாலும் மார்க்க கேள்வி இல்லாமல் போவது, குர்ஆன் சுன்னாவிலே உள்ள அறியாமை, ஷைத்தானுடைய ஊசலாட்டம், மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது இன்னும் நிறைய காரணங்களை நாம் சொன்னாலும் அது சொல்லப்பட்டாலும் அதிலே ஒன்றுதான் அன்பானவர்களே, அதிகமான எண்ணிக்கையில் ஒரு கூட்டம் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதை சரி காண்பதும் அதையே மற்றவர்களும் செய்வது. நிறைய பலவீனங்களை பட்டியல் போட்டோம், அதில் ஒன்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதிகமான எண்ணிக்கையில் ஒரு கூட்டம், அதிகமான மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதை சரிகாணக்கூடிய இடத்தில் நாமும் நகர்வது, அதே நாமும் செய்வது. அந்த காரியம் மார்க்கம் அனுமதித்ததா, இஸ்லாம் அதுக்கு அனுமதித்த காரியமா, குர்ஆன் சுன்னாவிலே உள்ளதா, அது ஹலாலா ஹராமா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த காரியமா என்று எந்த வரையறைக்கும் நிற்காமல் மெஜாரிட்டி அதிகமான மக்கள் செய்கின்றார்கள் என்ற ஒற்றை அடையாளத்தை மட்டுமே கொடுத்து அந்த காரியம் செய்யப்படுவது. அதை குறித்தும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். 6வது அத்தியாயத்துடைய 114வது வசனம், நபியே, பூமியில் உள்ளவர்களில் பெரும்பாலான மக்களை நீங்கள் பின்பற்றி நடந்தால், அதை அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து 6வது அத்தியாயத்துடைய 116வது வசனத்திலே சொல்லுகின்றான், வாயின் துத்தை ஹஸர மன் ஃபில் அர்தி யுதில்லூன அன் சபீலில்லாஹ், யுதில்லூக அன் சபீலில்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, பூமியில் உள்ள மனிதர்களில் பெரும்பாலான மக்களை நீங்கள் பின்பற்றி நடந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை தான் நமக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான் என்றால் நமது நிலை என்ன? அதிகமாக நாம் செய்யக்கூடிய தவறுகள். இந்த கோணத்தில் தான் இன்றைக்கு நாம் செய்து போகின்ற அச்சுணை தவறுகள், வட்டியாக, வரதட்சணையாக, இன்னும் பிற கலாச்சாரங்களாக, எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரே செய்கின்றது, உலகமே செய்கின்றது. இன்றைக்கி யார் தான் இதை செய்யலை என்பது மாதிரியான சால்ஜாப்புகள், செப்பைக்கட்டுகளை கட்டி நமக்கு நாமே தீமை அதிகரித்து கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் நீங்கி இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எப்படியாக? வட்டியோடு தொடர்புடைய ஒரு மனிதன் வியாபாரத்தை பெருக்குவதற்காக, தன் வசதியை இன்னும் வளர்ச்சி அடைவதற்காக, இன்னும் என்று எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவன். வட்டி அது ஆகாது, கூடாது, அப்படியெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடாது, வீட்டை கட்டக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது என்றெல்லாம் அவனுக்கு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்தில் அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி? அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தா ஆகுமா? நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் பார்க்காம ஒரு வியாபாரத்தை செய்ய முடியுமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு புறம். இப்படியாக நிறைய காரியங்களை, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் உஹது போரிலே ஒரு சம்பவம் நடந்ததை நாம் ஒப்பீடு செய்து பார்க்கின்றோம். உஹது போரில், பத்ர் போரிலே அடைந்த வெற்றிக்கு பிறகு வந்த போர் உஹது போர். ஆரம்பத்தில் வெற்றியாக, பிறகு தோல்வியில் முடிந்த அந்த யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பற்களை உடைக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழல். அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு வதந்தி பரவி அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தளர்வு, ஒரு தொய்வு ஏற்பட்டது. அந்த காரியத்தை கனகச்சிதமாக எதிரிகள் செய்தார்கள்.
முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்தி. அந்த வதந்தியை கேட்டு மாத்திரத்திலே உளவியல் ரீதியாக முடங்கி போன முஸ்லிம்கள் தளர்ந்து போனார்கள், நிலை குலைந்து போனார்கள். அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். மார்க்கம் மார்க்கம்தான், ஹலால் ஹலால் தான், நன்மை நன்மை தான், தீமை தீமை தான். இதை புரிந்து இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். அது என்ன நடந்தாலும் சரி. அந்த வதந்தி கிளப்பப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் 3வது அத்தியாயத்தோட 144வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லினான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். அல்லாஹ் சொல்லினான், முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரே அன்றி வேறில்லை. அவருக்கு முன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பலர் சென்று விட்டார்கள். அவர்கள் இறந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த செய்தி குறிப்பிட்டு அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். அவர் இறந்து விட்டாலோ, அவர் கொல்லப்பட்டு விட்டாலோ, நீங்கள் உங்கள் குதிகால்கள் மேல் புறம் காட்டி திரும்பி விடுவீர்களா என்ன? சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டாலோ, இறந்து விட்டாலோ, சென்று விட்டாலோ, நீங்கள் உங்களுடைய குதிகால்கள் மேல் புறம் காட்டி திரும்பி விடுவீர்களா என்ன? வானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே மரணித்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, மார்க்கத்தை சொல்லி தந்த ஒரு மனிதனே தரம் புரண்டாலும் சரி, மார்க்கம் மார்க்கம் தான், ஹலால் ஹலால் தான், ஹராம் ஹராம் தான், ஷிர்க் ஷிர்க் தான், பிதாத் பிதாத் தான். இன்றைக்கு உதாரணத்திற்கு நாம் ஒரு ஒப்பீட்டை செய்தோம் என்று சொன்னோம். அதிகமான மெஜாரிட்டி தானே இன்றைக்கி சொல்லி வச்சுருக்கிறோம். எல்லாம் செய்கிறாங்களே, நாம் செஞ்சால் என்ன? கல்யாணத்தில் இவங்கெல்லாம் செய்யாததா நாம் செஞ்சால் என்ன என்று பேசக்கூடிய அந்த ஒரு கம்பேரிசன், அந்த ஒப்பீட்டை ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வந்து நிறுத்தினால் நாம் வாழக்கூடிய இந்த நாடு 120 கோடி மக்கள், 80 கோடிக்கும் மேலான அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை மதம். எதை கொண்டு நிறுத்துவோம்? 85 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கை சரி என்று நாம் அதை பின்பற்றி விட முடியுமா? அசத்தியம் சத்தியமாக ஆகிவிடுமா? இது நாம் நம்முடைய நாட்டிற்கு வைக்கக்கூடிய ஒப்பீடு. சர்வதேசத்திலும் உலகத்திலும் எடுத்துக்கொண்டால் 260 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய எந்த தூதரை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பினானோ அந்த தூதரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கை, அதை விட 60 கோடி கம்மி தான். 200 கோடி முஸ்லிம்கள் தான் இந்த பூமியில் மெஜாரிட்டி. அதிகமான எண்ணிக்கை என்பதற்காக அந்த மதத்தை பின்பற்றுவதை நாம் சரி என்று சொல்லிவிட முடியுமா? இப்படித்தான் அன்பானவர்கள் எல்லாமே. என்ன லாஜிக் இது? அதுவா சத்தியம்? அதுவா உண்மை? இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் பட்டியல் போட முடியும். முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் மெஜாரிட்டியாக செய்யக்கூடிய காரணத்தால் இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், தீமைகள் அதிகமாக இருப்பது நமக்கு அப்படித்தான் இருக்குது. எல்லாம் செய்கிறாங்களே, பாப்பா செய்கிறாரு, அண்ணன் செய்கிறாரு, மாமா செய்கிறாரு, சின்னப்பா செய்கிறாரு, எங்கள் வீதி செய்து, எங்கள் மொஹல்லா செய்து என்பதற்காக, அதிகமான மக்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக மேலாது விழா மார்க்கமாக ஆகிவிட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டம் மார்க்கமாக ஆகிவிடுமா? அது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய அடையாளமாக மாறிவிடும். ஏன் இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக செய்கின்றார்கள் என்பதற்காக சஃபை பராத் சுன்னத்தாக ஆகிவிடும். அப்பட்டமான பிதத். அது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தரவில்லை, யாரும் காட்டித்தராத ஒன்று ஒரு பிதத் சுன்னத்தாக ஆகிவிட முடியுமா? வராத் நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததா? ஏன் இன்றைக்கு நமது திருமண நடைமுறைகளில் நாம் நமது வீட்டு விசேஷங்கள், நமது திருமண நடைமுறைகளிலே இன்றைக்கு நாம் புகுத்தியுள்ள அச்சுணை அனாச்சாரங்களும் கலாச்சாரங்களும், யாரையோ பார்த்து காப்பி அடித்து விட்டு வந்து செய்யக்கூடிய மைலாஞ்சி என்று சொல்லக்கூடிய கோப்புராட்டிகளாக இருந்தாலும் சரி, திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட மணமக்களை மேடையில் நிறுத்தி அதுவரை பொத்து ஹிஜாபோடு மிகிஜாபோடு வளர்த்து கண்டியமாக வளர்த்த எனது மகளை ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னால் மேடையிலே ஆணோடு நிறுத்தி அத்தனை ஆண்களும் பார்க்கக்கூடிய இடத்திலே என் பெண்ணை நிறுத்தி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நாம் மாறவில்லையா? ஆண்டாண்டு காலமாக தௌஹீதியை பேசிய மக்கள் கூட சறுக்கி நிற்கக்கூடிய, தடம் ஒன்று நிற்கக்கூடிய இடம் அது தானே. நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாம் என்னங்க பரவாயில்ல தானே, இதெல்லாம் உறவுகளை இப்போ சொந்தக்காரனை கூப்பிட்டு எந்த இடத்திற்கு நாம் நகர்ந்திருக்கின்றோம் அன்பானவர்களே? எல்லா விதமான அனாச்சாரங்களை, கலாச்சாரங்களை நமது திருமண நடைமுறைகளை புகுத்திய
ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இடத்தில் நாமும் இருக்கின்றோம் என்றால் இது இஸ்லாம் காட்டி தந்ததா? இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததா? இது குர்ஆன் சுன்னாவில் உள்ள விஷயங்களா? அதை செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நமக்கென்று ஒரு அற்புதமான மார்க்கத்தை அல்லாஹ் தரவில்லையா? நமக்கென்று ஒரு அழகிய வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பவில்லையா? நமக்கென்று மிகச்சிறந்த உபதேசமாக இருக்கக்கூடிய அற்புதமான மிராக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வேதத்தை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கித் தரவில்லையா? இதை விடுத்து வேறு எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற போகின்றோம் என்பானவர்களே? இது ஒரு புறம் என்றார். இப்படியான மார்க்க முரண்பாடுகள் நம்முடைய அனாச்சாரங்களில் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் இன்னொரு கோணம், அவரே செஞ்சிட்டாரு நாம் செஞ்சால் என்ன என்பது மாதிரியான ஒரு பார்வை. 20-25 ஆண்டு காலமாக மார்க்கத்தை பேசியவர், குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்தவர், சட்டென்று அவருக்கும் சறுக்கள் ஏற்படும் தான். குடும்பத்தில் ஒருவராக இருப்பார், என் மாமனாக, மச்சானாக, அண்ணனாக, யாராவது ஒரு நண்பராக, உற்ற தோழராக இருப்பார். அவரே ஒரு காரியத்தை நாம் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனால் அதுவரை அதற்கான எந்த சாயம் பூசாமல் அப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் மழுங்கலாக இருப்போம். அத்தனை ஆண்டு காலம் மிக உறுதியாக வாழ்ந்த ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விதத்தை செய்கின்ற பொழுது, ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது, மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நாம் விரல் நீட்டுவது, அவரே செஞ்சுட்டார் பின் என்னங்க? அவர் வீட்டு விசேஷத்திலே எல்லா விதமான மார்க்க முரணையும் கொண்டு வந்து நிறுத்திட்டார். இதுவரை கூடாதுன்னு சொன்னார் என்று நாம் அவருடைய காட்டி நீட்டி நாம் சொல்லக்கூடிய செய்தி அவரே செஞ்சுட்டாரு, நாம் செஞ்சால் என்னங்க? மகானவர்களே, ஒரு மார்க்க முரணை செய்யக்கூடியவராக நமக்கு அடையாளம் இதோ மார்க்கத்துடைய பின்பற்றல். ஆகன்பானவர்களே, மார்க்கம் மிகச்சரியான இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எத்தனை 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 நூற்றுக்கணக்கான மக்கள், இதுதான் மிகச்சிறந்த பாதை, இதுதான் மிகச்சிறந்த நெறி, இதுதான் மிகச்சிறந்த வாழ்வியல். இஸ்லாத்தை மதம் என்ற அடையாளத்துக்குள் நிறுத்தவே இல்லை அவர்கள். நான் மார்க்கம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் புரிந்து உள்ளே வரக்கூடியவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் இஸ் த வே ஆஃப் லைஃப், அது வாழ்க்கை நெறி, த சிலபஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை பாடத்திட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு இஸ்லாமை புரிந்து உள்ளே வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டாம் அன்பானவர்களை? மெஜாரிட்டியை பிடித்து கொண்டு அதிகமான எண்ணிக்கை குடித்து கொண்டு, இது ஒரு புறம். இன்னொரு கோணம் என்ன? எந்த நன்மையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. எந்த நன்மையும் குறைத்து மதிப்பிடக்கூடிய இடத்திற்கும் நாம் போய்விடவே கூடாது. அல்லாஹ் சிறு நன்மையாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பான கூலி மறுமை நாளிலே நமக்காக தயாராக வைத்திருக்கின்றான். நாம் நினைச்சே பார்த்திராத கூலி. நாம் எந்த நன்மையும் குறைச்சி மதிப்பிடும். அதனால் பாருங்கள், நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ்கள், சம்பவங்கள், நிகழ்வுகள், நபிமொழிகள் என்று ஒவ்வொன்றை பார்த்தாலும் ஈமானி அம்சமாக, இது ஈமானி அம்சம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவது, வழியிலே கிடக்கக்கூடிய வந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் நடக்கக்கூடிய பாதையிலே ஒரு கல்லோ ஒரு முள்ளோ ஒரு சிறு இடையூறை நீங்கள் நகர்த்தி போடுங்க. சுபான், அது ஈமானி அம்சமாக பார்ப்பதை, அது ஈமானாக பார்ப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார். இதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட செய்தி என்ன? பிலால், உமது காலடி ஓசையை நான் சுருக்கத்திலே கேட்டேனே, அப்படி என்ன பெரிதாக நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று கேட்டதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, நாமெல்லாம் அதை சாதாரணமாக எடுத்து சொல்லக்கூடிய காரியம்தான் அங்கே சொல்லப்படுகின்ற போது, எப்போ உதவு செய்தாலும் நான் தொழுதுவேன். உதவு செய்து விட்டால் அந்த உதவிற்கான தொழுகையை நான் தொழுது விடுவேன். பாரதூரமான காரியமா? இந்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி ஓசை கேட்டதற்கு பதிலாக பிலால் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அது மட்டுமா? எத்தனை சிறிய சகோதரனை வழியில் எதிர்படக்கூடிய சகோதரனை பார்த்து நீ சிறு கிகிலிக்க, ஒரு சிறு புன்னகை, சிறு புன்னகை, உதட்டை இப்படி வெறுத்து மூடுவதற்கு எவ்வளோ செகண்டுங்க ஆகும்? நம்மள்ட்ட இருக்கிற அந்த உதட்டை ஒரு புன்னையாக மாற்றி எடுப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மார்க்கம் பாருங்கள், எவ்வளோ அழகிய வழிகாட்டுதல். சகோதரனை பார்த்து சிறு புன்னகை செய்வது கூட தர்மம். உனக்காக வாழ்க்கைப்பட்டவர்களிடத்தில் மனைவிக்காக நீ ஒரு கவல உணவை
அவளுக்காக ஊட்டி விடுவதும் மிகச்சிறந்த காரியமாக பார்த்த மார்க்கத்தின் பின்னணியில் வளர்ந்த நாம், வார்த்தெடுக்கப்பட்ட நாம், சற்றே ஒரு கலாச்சாரம் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றது. பல கலாச்சாரங்கள் நம்மை என்ன பழிவாங்க காத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அதுவும் சரிதானோ என்று நினைத்து எல்லாவற்றையும் செய்து போகின்ற இடத்திற்கு நாம் நகர்ந்து விட்டோம் என்றால் அன்பானவர்களே, மிக மிக ஜாக்கிரதை. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். எவ்வளவு அற்பமான காரியங்களாக இருந்தாலும் சரி. ஆக பாவத்தை பாவமாக பார்த்து, ஹராமை ஹராமாக பார்த்து, தீமையை தீமையாக பார்த்து, இது தீமை என்றால் அது என் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் செய்தாலும் சரி, என் குடும்பம் செய்தாலும் சரி, ஊரே செய்தாலும் சரி, முகலாவே செய்தாலும் சரி, குரானும் சுன்னாவும் ஹராம் என்று தடை செய்த ஒரு காரியத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்ற உறுதியை எடுத்து இந்த பூமியில் நான் வாழ வேண்டும். மற்றவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக அல்ல, நான் செய்து போன காரியத்திற்காக நிச்சயமாக அல்லாஹ் என்னை பிடிப்பான். சதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, அல்லாஹ்வுடைய விசாரணையும் கடுமையானது. அந்த இடத்தில் நின்று, அந்த தரத்தில் நின்று, அந்த தளத்தில் நின்று அல்லாஹ்வின் முன்னால் நிற்கப் போகின்றேன் என்பதை பயந்து இந்த பூமியில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆக்கிக் கொண்டால் மட்டும்தான் நான் ஜெயிப்பேன். இல்லாவிட்டால் மனிதர்களுக்காக மனிதர்களுடைய திருப்திப்படுத்துவது இன்றைக்கி அதுதான் நடக்குது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அத்தனை ஆண்டு காலம் உறுதியாக இருந்தவன் தடம் புரளுவதற்குண்டான காரணம் அது எதுவாக இருந்தாலும் சரி, கொள்கையாக, கலாச்சாரமாக, பண்பாடாக, திருமண நடைமுறைகளாக, எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய உறுதிப்பாடு குலைவதற்குண்டான காரணம் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அல்லாஹ்வை விடுத்து மனைவியை, மாமனாரை, மைத்துனனை, மாப்பிள்ளையை, மச்சினனை, தன் மகளை, என்ன சம்பந்தியை, யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் எல்லா காரியங்களும் செய்து போகின்ற துர்பாக்கியம் எனக்கு நமக்கு ஏற்பட்டு விட்டால் மாணவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டிலிருந்து குலையாத, எல்லா நிலையிலும் கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை, மிகச்சிறந்த வழிமுறையை, மிகச்சிறந்த பாதையை அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு மன்றாடி அல்லாஹ்வை சார்ந்து சரணடைந்து நின்று, யா அல்லாஹ் நீ எங்களை வழிநடத்தி விடு, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு துணை நின்று விடு, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி விடு என்று இந்த தொழுகை முடிந்து போகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடியவர்களாக நாம் அல்லாஹ்விடத்தில் நம்மை ஒப்படைப்போம், நமது காரியத்தை ஒப்படைப்போம். நம்மை நேர் வழியில் செலுத்த அவனே போதுமானவன். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்குவத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வானவர்களே, அவ்வப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு நினைப்பு ஓடும். எப்படியான நினைப்பு? நாம் செய்கின்ற மிக குறைவான அமல்களை கொண்டு, நாம் செய்கின்ற சொற்பமான இபாதத்துகளை கொண்டு, அந்த குறைவான அமல்கள், சொற்பமான இபாதத்துகளிலே நாமே ஒரு சுய திருப்தியை நாம் அடைந்து, நமக்கு நாமே ஒரு தன்னிறைவு வந்து, நமக்கு நாமே சொல்லக்கூடிய செய்தி, நான் சொர்க்கத்திற்கு போகவில்லை என்றால் வேறு யார் சொர்க்கத்திற்கு போவது என்பது ஷைத்தான் அப்படியான வார்த்தையை நமக்கு அழகாக காண்பித்து பல நேரங்களில் நம்மை வழிதரச் செய்வார். என்ன நினைப்பு, என்ன காரணம்? சொன்னதை போல மிக மிக குறைவான அமல்களை கொண்டு ஒரு சுய திருப்தி, மிக மிக அற்பமான இபாதத்துகளை கொண்டு ஒரு தன்னிறைவு அடைந்து நமக்கான ஒரு நினைப்பு என்ன, நான் சொர்க்கத்திற்கு போகிறேன். அங்கே ஒரு கம்பேரிசனை கொண்டு வந்துடுவோம். யாரை? தொழாத ஒரு மனிதனை, எந்த நினைப்பும் இல்லாத ஒரு மனிதனை, நான் செய்கிற மாதிரியான அவன் எதையுமே செய்வதில்லை என்பது மாதிரியான ஒரு ஒப்பீட்டை வைத்து நமக்கு நாமே ஒரு சுய திருப்தி.
ஆனால் என்ன நினைப்பு வந்திருக்காது, அல்லாஹ் எந்த கட்டளையை நிறைவேற்றினானோ அந்த கட்டளையை பரிபூர்ணமாக நான் நிறைவேற்றினேனா, பரிபூர்ணமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்குள்ளே நுழைந்தேனா. அல்லாஹ் சொல்வானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஓ யூ பிலீவ் யூ என்டர் இன்டு இஸ்லாம் ஹோல்ஹார்ட்டட்லி. இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பரிபூர்ணமான நுழைவு நம்மிடத்தில் உண்டா? ஜஸ்ட் அ கம்பேரிசன். அந்த பரிபூர்ணமான உள்ளே நுழைதல். தொடர்ந்து அல்லாஹ் சொன்னானே, என்ன சொன்னான்? வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், டோன்ட் ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஒருபோதும் பின்பற்றி விடாதீர்கள். என்ன காரணம்? என்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நமக்கான நினைப்பு, அந்த நினைப்பை தவிடிபுடியாக ஆக்குகின்ற, பேரிடியாக இறங்குகின்ற ஒரு நபிமொழியை வாசித்த பொழுது, நபிமொழியை படித்த பொழுது, நாம் ஒன்றுமே இல்லை, நாம் செய்து போன அத்தனையும் இந்த பூமியில் குப்பைக்கு சமம் என்பதை உணரக்கூடிய நபிமொழி. நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய அமல்கள் எதுவாக இருந்தால் என் ஹதீஸ். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் 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 என்று 3 முறை சொல்லி ஏறுகின்றார்கள். இறங்கி அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வழமைக்கு மாற்றமாக எப்பொழுதும் சொல்லாத ஒரு வார்த்தையை கேட்டோமே, வழமைக்கு மாற்றமாக கேட்டோமே, என்ன ஆமீன் 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 எதற்காக சொன்னீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 செய்தி, இந்த 3 செய்தியிலிருந்தும் உரசி பார்த்து பிறகு நாம் நமக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டும், நாம் சொர்க்கத்திற்கு போவோமா என்பதுதான். அந்த வார்த்தை கடினமான வார்த்தை என்பானவர்களே. யாராவது ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து சொல்லிட்டானா சண்டைக்கே போயிடுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, பெரிய கைகலப்பே ஆயிரும், பெரிய சண்டைக்கே போவோம். அந்த மாதிரியான வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகின்றார். அந்த 3 காரியங்கள் நாசமாகட்டும், நாசமாகட்டும், நாசமாகட்டும். இந்த 3 நாசமாகட்டும் என்ற வார்த்தைக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் 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 என்று சொன்னார்கள். என்ன? முதல் செய்தி, யார் என் பெயர் சொல்லப்பட்டும் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்ற வார்த்தையை ஜிப்ரீல் சொன்னார், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது, யாரிடத்தில் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்த நிலையில் இருந்தும் அவர்களை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் அதன் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று சொன்னார், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையின் மாதத்தை தான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 வாரத்திலே நாம் அடைய இருக்கின்றோம். 3 வாரத்தில் என்ன சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எதற்கு ஆமீன் சொன்னார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3வது சொன்ன வார்த்தை என்ன? யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். அன்பானவர்களே, முதல் செய்தியும் நமக்கான பாடம்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை எத்தனையோ முறை கேட்டிருக்கின்றோம். எல்லாவற்றிலும் தாராளத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய நாம் அதில் மட்டும் கொஞ்சம் கஞ்சத்தனம் தான். எதில்? முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் கஞ்சத்தனம் தான். எத்தனை முறை சொல்லியிருப்போம், ஞாபகமாக சொல்லியிருக்கோமா? முதல் மிஸ்டேக், அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொன்னது அவன் நாசமாகட்டும் என்று. இரண்டாவதாக, நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இருந்தும் அவர்களை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து அதன் மூலம் சொர்க்கம் செல்ல முடியாமல் போன மனிதன் நாசமாகட்டும். மிக மிக ஜாக்கிரதை. அந்த பொக்கிஷங்கள், அந்த புதையல்கள், அந்த கிஃப்ட், அந்த சொத்துக்கள் இப்பொழுதும் கூட நமது வீட்டில் இருக்கலாம். அதன் மூலம் சொர்க்கம் செல்ல வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்தாத மனிதர்களாக இருந்தால் நாமும் நாசமடைந்து தான் போகும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மூன்றாவதாக, அன்பானவர்களே, மிகச்சிறந்த ஒரு மாதத்தை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்றான். யாருக்கு வாய்க்கின்றது என்பது தெரியாது.
இன்ஷா அல்லாஹ் ஷாபான் மாதத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். ரமலானுடைய முதல் நாளை அடையக்கூடிய வாக்கியம் இந்த சபையில் உயிரோடு இருக்கக்கூடிய எந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு அல்லாஹ் தருவான் என்பது தெரியாது. அல்லாஹ் அந்த மாதத்தை தந்து அதில் நிறைய இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வுடைய தூதர் எதை கேடயமாக சொன்னாரோ அந்த கேடயத்தின் மாதத்தை பெற்று அதில் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்காக எத்தனை நபர்கள் நாம் ஆர்வமாக தயாராக இருக்கின்றோம் அன்பானவர்களே. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகச்சிறந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்றான். தொழுகையாளியாக இந்த பூமியில் அடையாளம் காணப்பட்ட நான், சதக்கா செய்யக்கூடியவனாக இந்த பூமியில் அடையாளம் காணப்பட்ட நாம், இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலான் மாதத்தை அடைந்து ஒவ்வொரு ரமலான் மாதத்தை முடிந்த பிறகு நமக்குள் நாமே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. என்ன? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானையாவது மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற குற்ற உணர்வோடு நமக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானையாவது மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொண்டதனுடைய அடையாளம் அர்த்தம் அந்த வருடத்தின் ரமலான் மாதத்தை மிகச் சரியாக நாம் பயன்படுத்தவில்லை என்பது தான். ஆக அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு மாதம், விரையட்சயத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு மாதம், நன்மைகளினுடைய மாதம், நன்மையின் குவியலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம், நானே கூலி தருவேன் என்று ரப்புல் ஆலமீன் சொன்ன ஒரு மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இப்பொழுதே திட்டமிட்டுக்கொள்ளும், ஒரு ஷெட்யூல் போட்டுக்கொள்ளும். நமக்கான ரமலானுக்கென்ற ஒரு டைம் டேபிள் கண்டிப்பாக தேவை. 11 மாதங்கள் கழிந்ததைப் போல, 11 மாதங்கள் கடந்ததைப் போல அந்த மாதத்தையும் கடத்தி போகக்கூடிய ஒரு பேணுதல் பலவீனம் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வியாபாரத்தில், வணிகத்தில், பொருளாதாரத்தில், நமது வேலைகளில், நமது அலுவலர்கள் எதுவாக இருந்தாலும் அன்பானவர்களே, மிகச்சிறந்த ஒரு ஷெட்யூல், ஒரு டைம் டேபிள், ஒரு ப்ரோக்ராம் சிஸ்டம் நமக்கு வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இறையச்சத்தோடு அந்த மாதத்தை எதிர்கொள்ளக்கூடிய, இறை நினைவோடு அந்த மாதத்தை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல பக்குவத்தை, வாக்கியத்தை, அறிவு, ஆற்றலை, சிந்தனை, புத்தி, வலிமை, தாக்கத்தை, ஆயுடைய ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை ரஹ்மான் அனைவருக்கும் தருவானாக. எப்படி நன்மையின் பக்கம் செல்லக்கூடிய நம் அனைவரையும் அழிவிடுவதற்காக அல்லாஹ்விடத்தில் அவகாசம் வாங்கி வந்த ஒருவன் தயாராக இருக்கின்றானோ, யாரை பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தினானோ அந்த எதிரியை பற்றிய ஒரு அறிவும் நமக்கு வேண்டும். அதனால்தான் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், சத்தியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அசத்தியத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவனுக்கு வேண்டும். சத்தியம் இதுதான் என்று புரிந்து விட்டது தான், அசத்தியத்தை பற்றிய அறிவும் அவனுக்கு வேண்டும். அந்த அறிவு அவனுக்கு இல்லாமல் போய்விட்டால் அசத்தியத்தின் பாதையில் மிக இலகுவாக அவன் விழுந்து விடுவான் என்று சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இப்லீஸை பற்றிய எந்த பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தினானோ அந்த எதிரியை பற்றிய அறிவும், எங்கேயெல்லாம் அவன் நம்மை வேட்டையாடுவான், எங்கேயெல்லாம் நம்மை அவன் சறுக்க விழச் செய்வான், எங்கேயெல்லாம் அவன் வழிதரச் செய்வான், அவன் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் என்ன என்ற ஒரு கல்வி, ஒரு அறிவு நமக்கு வேண்டும். அந்த கல்வி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய குழப்பங்களிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலில், நமது பள்ளிவாசலில் நாளை சனிக்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்லீஸ் ஏற்படுத்திய குழப்பங்கள் என்ற தலைப்பில் ஷேக் மௌலவி அப்பாஸ் அலி சாதி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு வகுப்பை, மிகச்சிறந்த வகுப்பு, தேவையான அவசியமான வகுப்பு. இந்த வகுப்பில் கலந்து கொண்டு அந்த எதிரியை பற்றிய அறிவை நாம் பெற்றுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் எந்த எதிரியிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமோ, யார் நம்மை பாதுகாக்க வேண்டுமோ அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நோக்கி நெருங்கக்கூடிய, இவனிடத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய நல்ல ஒரு பக்குவம், பேணுதல் நமக்கு கிடைத்தோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகுப்பில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு அல்லாஹ்வை நல்ல முறையிலே புரிந்து கொண்டு எதிரியும் நன்றாக அறிந்து கொண்டு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையும் டில் அவர் லாஸ்ட் வரை, கடைசி மூச்சு வரை அல்லாஹ்வை பற்றிய நினைவோடு, அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிடிப்போடு வாழக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.